الحمد لله الذي وصف نفسه برحمتين، رحمة امتنانية فائلة منفجرة من الحضرة الرحمانية، ورحمة وجوبية أزلية نازلة من الحضرة الرحيمية. اللهم صل وسلم على سيدنا محمد مخزن كنز الوجود وقبلة الواجد والموجود، سيدنا محمد وعلى آله وصحابه ذوي العزة والجود. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله، صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், அவர்களின் அஸ்ஹாபுகள், அஹ்லுகள், ஒலிமார்கள், இமாம்கள், குதுபுமார்கள், இந்த காலத்தின் நாயகர்களாய் இருக்கக்கூடிய வலிமார்களின் சிரேஷ்டவான்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக, இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு புனித ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கின்ற எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே சில இடங்களை, சில பொருள்களை, சில காலங்களை, சில நேரங்களை ஒன்றை விட ஒன்றை மேன்மையாக்கி சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த பூமியிலே புனித பூமிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். மக்காவை, மதீனாவை, ஜெருசலம் என்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுமந்திருக்கின்ற மண்ணை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இது தவிர இன்னும் பல இடங்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறான். சில பொருள்களையும் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். இந்த உலகத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இறுதியாய் பிறக்கவிருக்கின்ற உயிர் வரை அத்துணை மக்களுடைய பாவங்களையும் உறிஞ்சி இழுக்கக்கூடிய சக்தி மிக்க ஒன்றாய் ஹஜருல் அஸ்வதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற தலமாக அரஃபாவுடைய மைதானத்தை ஆக்கியிருக்கிறான். அதுபோல சில நேரங்களை அல்லாஹ் கௌரவித்திருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான். இரவின் இறுதி பகுதியிலே தஹஜ்ஜுடைய வேளையை அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த நேரமாக்கி இருக்கிறான். ஜும்ஆவுடைய நேரத்தை ஒரு சிறந்த நேரமாக்கி இருக்கிறான். அதுபோல் காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்து அதில் 4 மாதங்களை சங்கையான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். புனித மாதமாக ரமலானை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த ரமலானில் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அது 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவு என்றிருக்கிறான். அந்த நாளிலே ஒருவர் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை சுமார் 84 வருடங்கள் ஒருவர் வாழ்ந்து செய்தால் அதைவிட மேலானது என்று அல்லாஹ் அதற்கான சிறப்பை கொடுத்திருக்கிறான். இப்படி மனிதர்களில் மட்டுமல்ல,
அல்லாஹ் குர்ஆனிலும் அதை சொல்லுவான். உங்களில் சிலரை விட சிலரை சிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நபிமார்களை அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கிறான், இறை நேசர்களை மேன்மையாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிகின்ற வீர தியாகிகளை அல்லாஹ் மேன்மையானவர்களாக ஆக்கி இருக்கிறான். எனவே மனிதர்களாயிருக்கட்டும், காலமாயிருக்கட்டும், நேரமாயிருக்கட்டும், இடங்களாயிருக்கட்டும், ஒன்றை விட ஒன்று மேலானது என்கின்ற தகுதியை, தரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் கௌரவப்படுத்தப்பட்ட, அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்ட மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவா ரஜப் என்கிற மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நிறைவான பரக்கத்தை தருவாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். இதில் ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தின் தொடக்கத்தில் தான் அன்னை ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கருவறையில் தரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தையாய் தன் தாயின் வயிற்றிலே கருத்தரித்த மாதம் இந்த ரஜபினுடைய தொடக்கம். அது ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு பெருநாள், ஒரு விசேட நாள். அது என்ன ரஜபண்டா நீங்க கொதிக்கிறீங்க? கொதிக்கத்தான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே எப்பொழுது பிறப்பார்கள் என்று மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சர்வ படைப்புகளும் எதிர்பார்த்த அருளான வசந்தமான நிகழ்ச்சி அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மினல் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஸகியத்தி தாஹிரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நான் பிறக்கிற வரை என்னை மினல் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா, சங்கையான புகழ் புத்த தந்தைகள் வழியாக என்னை முதுகன் தண்டிலே மாற்றி வந்தான். அதுல இறுதி யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையுடைய அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டிலே அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி வைத்தார். இலல் அர்ஹாமி ஸகியத்தி தாஹிரா, தூய்மையிலும் தூய்மையான பரிசுத்தமான கருவறைகள் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்னை மாற்றி மாற்றி கொண்டு வந்தான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற இந்த ஆயத் முஃபஸ்ஸிரீன்களுக்கு சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒளியை அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிலே சுமத்தாட்டியதில் இருந்து அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆமினா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேருக்கும் முதுகன் தண்டிலும் கருவறையிலும் பிறக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு இணை கற்பிக்கக்கூடியவர்களுடைய முதுகன் தண்டிலோ கருவறையிலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னோர்களில் யாருமே சிலை வணங்கிகளாயிருக்கவில்லை. மட்டுமல்ல, இறைவனுக்கே சஜிதா செய்யக்கூடியவர்கள் வழியாகத்தான் உங்களை நாங்கள் மாற்றி மாற்றி புரட்டி புரட்டி இறுதியாக பிறக்கச் செய்தோம் என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த ரஜப் மாதம் மூமின்களுக்கு ஒரு சாமானிய மாதமா? இல்லை. எனது நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வின் மிக உன்னத அத்தியாயத்தை கொண்ட மாதம் ரஜப் மாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்ட துஆ இருக்கிறதே, அல்லாஹும்ம பாரிக் லனா
ஃபீ ரஜபின் வ ஷஅபான். இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே பரக்கத்துக்கு துஆ கேட்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே கேட்டிருக்கிறார்கள், உணவிலே கேட்டிருக்கிறார்கள். ஒரு பானத்தை அருந்திவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு, இறைவா இந்த பானத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, வ ஸித்னா மின்ஹு அதிலே எங்களுக்கு அதிகத்தை தருவாயாக என்று பிரார்த்திப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தோழர்களே, என் உம்மத்தவர்களே, ஒருவருடைய உணவை தட்டத்திலே நீங்கள் வைத்துவிட்டு பிஸ்மி சொல்லி 2 பேர் சாப்பிடுங்க. எத்தனை பேர் உணவு வைக்கிறோம்? ஒரு ஆள்ட. நீங்க 2 பேர் சாப்பிடுங்க, அது உங்கள் 2 பேருக்கும் நிறைவான உணவாக மாறும். தட்டு பெருக்க மாட்டாது, கண்ணுக்கு சாப்பாடும் திருப்தி அடைய மாட்டாது. ஆனால் அங்கே அல்லாஹ்வுடைய பரக்கத் பொலிவுத்தன்மையை கொண்டு வரும். எனது அனுபவத்தில் ஒரு பெரியாரை நேரடியாக சந்திக்க கிடைத்தது. அந்த பெரியாருக்கு ஒரு பார்சல், சாமானிய ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பார்சல் கிடைத்தது. ஆனால் நாங்கள் சந்திக்க சென்ற எங்களோடு சேர்த்து 7 பேர் இருந்தோம். மனதில் நினைத்துக் கொண்டும் நாம் சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடாது, இது அவர்களுக்கு மட்டும் உரிய ஒரே ஒரு சாப்பாடு இருக்கிறது. இல்லை, அவர்கள் எங்களை விடவில்லை. ஒரு சகனிலே ஒரே ஒரு பார்சல் சாப்பாட்டை போட்டுவிட்டு தன்னுடைய கையினால் அந்த உணவை அவர்கள் கலைத்து விட்டார்கள். எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் தயக்கத்தோடு கை வைத்தோம், பேசிக்கொண்டே சாப்பிட்டோம். விடிய அந்த சாப்பாட்டினுடைய பெருமதி 7 பேரில் எல்லோரும் சொன்னார்கள், நாம் எப்படி சாப்பிட்டோம், இது நிரப்பமாக இருக்கிறது, வயிறு நிரப்பமாக இருக்கிறது, மனது நிரப்பமாக இருக்கிறது. ஒருவருடைய சாப்பாட்டை 7 பேருக்கு நிரப்பமானதாக, பொலிவானதாக, பரக்கத்தானதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். இது அனுபவம். நான் சில வேளைகளில் சொல்லக்கூடிய விடயம் உங்களுக்கு நான் பரிச்சயமானவன், எனக்கும் நீங்கள் பரிச்சயமானவர்கள். முஸ்லிம்கள்ல 2 வகையான முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஒன்று டாக்குமெண்ட் முஸ்லிம், 2வது பிராக்டிகல் முஸ்லிம். டாக்குமெண்ட் முஸ்லிம் என்றால் அவன் 1000 ஹதீஸ படிச்சிருப்பான், 1000 வசனங்களை குர்ஆன்ல ஓதி இருப்பான், அவனுக்கு அனுபவம் இருக்காது. அல்லாஹ் தஆலா இப்படி செய்வான் என்று ஓதி இருப்பான், ஹதீஸை படிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு அனுபவம் இருக்க மாட்டாது. ஏன்? அவன் தகவல்களை மட்டும், டாக்குமெண்ட்ஸை மட்டும் படித்திருக்கிறான். ஆனால் பிராக்டிகல் முஸ்லிம் என்பது அது அல்ல. அவுலியாக்கள், நபிமார்கள், அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் பிராக்டிகல் முஸ்லிம். இஸ்லாம் எதை சொல்கிறதோ அது அவர்களுடைய வாழ்வில் நிதர்சனமாக கண்டு ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தேள் கொட்டிய ஒரு மனிதருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுகிறார்கள். தேளுடைய விஷம் இறங்கிவிட்டது. ஹதீஸா இல்லையா? முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யாராவது நம்மில் என்றாவது தேள் கொட்டிய ஒருவருக்கு நானும் ஒரு முஸ்லிம் தானே, நான் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவன் தானே, நான் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவன் தானே, நான் மறுமையை நம்பியவன் தானே என்று நம்ம எப்பயாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதி தேள் கொட்டின ஒருவனுக்கு விஷம் இறங்கியிருக்கா? இந்த ஹதீஸ படிச்சிருக்கிறோம், டாக்குமெண்ட், தகவல். பிராக்டிஸ்ல பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனால் சூஃபியாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் அப்படியானவர்கள் அல்ல. அவர்கள் இஸ்லாத்தை அறிந்தவர்கள் மட்டுமல்ல, உணர்ந்தவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் இஸ்லாத்தை அறிவதற்கு மட்டும் தரவில்லை, உணர்வதற்கும் தந்திருக்கிறார்கள். இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபலுக். நீ அல்லாஹ்வை பயந்து பேணிக்கொள், அவன் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபலில்லாஹ், நீ அல்லாஹ்வை பேணிக்கொள், தஜிதுஹு துஜாஹக், உனக்கு முன்னாலேயே நீ அவனை கண்டுகொள்வாய் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டுட்டமா? இல்ல. இந்த ஹதீஸ் தெரியும், பிராக்டிஸுக்கு இன்னும் வரல. அதற்காகத்தான் ஷேகுமார்கள், குதுபுமார்கள்
இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக மக்களோடு மக்களாக வந்து வாழ்ந்து இருந்து அமர்ந்து தர்பியத் என்கின்ற பயிற்சியை கொடுத்து அதற்கு தகுமானவர்களாக திக்ருகள் மூலமாக சிரேஷ்ட வணக்கங்கள் மூலமாக மனித இதயங்களை உயிர்ப்பித்தவர்கள் இறைநேசர்கள். அதனால் தான் ஒவ்வொரு வழிமார்களும் தீனை உயிர்ப்பித்த முஹையித்தீனுடைய கொப்பிகளாக பிரதிகளாக கௌசுனா முஹையித்தீன் ஆண்டகை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் வெளிப்பாடுகளாக. பேருடைய அர்த்தம் என்ன? முஹையித்தீன் ஆண்டகை என்ன அர்த்தம்? தீனை உயிர்ப்பித்தவர்கள். வரலாற்றில் ஒரு வயோதிபர் வந்தார், வீழ்ந்திருந்தார். அவரை கௌசு நாயகம் அவர்கள் எழுப்பி விட்டார்கள். நான் தான் தீன், நீங்க தான் முஹையித்தீன் என்று சொன்னாங்க வரலாறு. ஆனால் எம்மை வழிகாட்டும் ஆத்மீக குருமார்கள் ஷேகுமார்கள் ஒவ்வொருவரிலும் அந்த தீனை ஹயாத்தாக்கும் தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வாழும் முஹையித்தீன்களாக, நடமாடும் முஹையித்தீன்களாக எம்முடைய ஷேகுமார்கள் இறைநேசர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை ஒரு பிராக்டிகல் அனுபவமாக நாம் பெறுவதற்கு எங்களிலே தீனை ஹயாத்தாக்கும் முஹையித்தீன் ஆண்டகையினுடைய பிரதிகளாக வெளிப்பாடுகளாக ஷேகுமார்கள் வந்தார்கள், திக்ருகளை தந்தார்கள். நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த பெரியார்களின் பெயர்களை சொன்னாலே எங்கள் கஷ்டங்கள் நீங்கவில்லையா? நோய்கள் தீரவில்லையா? பரக்கத்துக்கள் செழிக்கவில்லையா? அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? உணவிலே பரக்கத் இருக்கிறது. ஒருவருடைய உணவை நீங்கள் இருவர் உண்டால் இரண்டாம் நபருக்கான உணவை அங்கே அல்லாஹ் விருத்தி அடைய செய்கிறார். இந்த மாதத்திலே ஞாபகப்படுத்தப்படுகின்ற அல்லாமத்துல் அரூஸ் இமாம் ஆக்குல் பயாலின் சாஹிப் அன்னவர்கள் காலத்தில் தான் இலங்கையிலே முதல் அரபு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அரபு கல்லூரிகளுக்கு ஆரம்பத்தில் இருந்த வருமானம் என்ன தெரியுமா? இன்று அரபு கல்லூரிகளுக்கு நிறைய வயல் காணிகள் இருக்கின்றன, கட்டட தொகுதிகள் இருக்கின்றன, மண்டபங்களும் வருமானங்களும் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அன்று இருந்த வருமானம் என்ன தெரியுமா? எம்முடைய வீட்டிலே உணவுக்காக நாங்கள் சமைப்பதற்கு வைத்திருக்கின்ற அரிசியிலே ஒரு பிடி அரிசி அரபு கல்லூரிகளுக்கு சதக்காவாக வேறு ஒரு பாத்திரத்திலே கையால் அள்ளி போட்டுவிட்டு எங்களுடைய சட்டி பானைகள் சமைக்க தொடங்கியது. ஒரு காலத்திலும் அந்த அரிசி குறையவில்லை, அள்ளி கொடுத்தார்கள். நாளாந்தம் ஒரு பிடி அரிசி அரபு கல்லூரி மாணவர்களுக்கு உணவாக சேர்த்தார்கள். பொருளாதாரம் வத்தவில்லை, வறுமை வரவில்லை, செழித்தது, பரக்கத்து பொங்கியது. ஆனால் இன்று அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையிலிருந்து மனிதன் மாறி பரக்கத்தை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்காமல் நாம கூடுதல சம்பாதிச்சால்தான், சேமிச்சால்தான் பரக்கத்து என்ற கொள்கைக்குள்ள மனித மன குரங்குகள் கொப்புத்தாவி விட்டன. அல்லாஹ்வின் மீதான தவக்குல் குறைந்து அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்கிற எண்ணம் அருந்து மனிதன் மாறி சென்ற காரணத்தினால் இன்று கோடிகளை சம்பாதித்தாலும் மனிதனுக்கு அங்கே நிம்மதி இருப்பதில்லை. ஆனால் சின்ன சின்ன ரூபாய்களையும் சதங்களையும் சின்ன சின்ன பொருளாதாரங்களையும் கூலி தொழில்களையும் கொண்டு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் மன நிம்மதியாக இருந்தார்கள், பரக்கத்தாக இருந்தார்கள். பள்ளிவாசலில் அதிக காலத்தை செலவு செய்தார்கள், இபாதத்துக்களிலே அதிகம் செலவு செய்தார்கள். ஷேகுமார்கள் ஒலிமார்களோடு கூடவே இருந்தார்கள். இப்பொழுது ஒரு மஜ்லிஸில் கலக்க நேரம் இல்லை, பெரியார்களை சந்திக்க நேரம் இல்லை, தொழுகைக்கு வர நேரம் இல்லை. பரக்கத் எடுபட்டு போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாயினா, இறைவா எங்களுடைய முத்திலும் சாயிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயா. முத்து சாய் என்பது தானியங்களை அல்லது பழங்களை அளப்பதற்காக அரபு மக்கள் பாவித்த அளவுகோல்கள். இப்ப நாம கிலோ என்று சொல்றோம், அல்லது வேற ஒரு பாசையில புசல், மரைக்கால், கொத்து என்றெல்லாம் ஒரு பாசையில இருந்துச்சு இல்லையா? அது போல அளக்க கிட்ட ஒரு கொத்து அரிசி அளந்தாங்கன்னா அதை சமைக்கும் பொழுது 1.5 கொத்து 2 கொத்து விரிவாக்கத்தை பரக்கத்தை இருக்கும்.
எண்ணம் தூய்மையா இருந்துச்சு. முக்காடு போட்டு சலவாத்து ஓதி திக்ருகளோடு நம்முடைய பெண்கள் சமைத்து தந்தார்கள். அந்த உணவு எங்களுக்கு மருந்தாக இருந்தது. இன்றைக்கு உணவுதான் நோயாக மாறிவிட்டது. அல்லாஹ் மாறல்ல, அதே பழைய அல்லாஹ் தான் இப்பையும் அல்லாஹ். புதிய அல்லாஹ் மாறிவிக்கானா? இல்லையே, பழைய அல்லாஹ் தான் இப்பையும் அல்லாஹ். அவன் கதீமானவன், பூர்வீகமானவன், தாய்மானவன். அவன் மாறுவதில்லை, படைப்பு மாறும். ஆனால் அன்றிருந்தவர்களுடைய தக்வா, அவர்களுடைய நம்பிக்கை, தவக்குல், அவர்களுடைய துஆ, பிரார்த்தனை இன்று ஏன் குறைந்தபட்சம் பிஸ்மில்லா கூட சாப்பிடும் பொழுது தடுமாறி வருகிறது, இலகுவின் நினைவு வருகிறது இல்லை. எப்படி பரக்கத் தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுல பரக்கத் செஞ்சிருக்காங்க. உணவை அளக்கின்ற அளவு முத்து சாய் பரக்கத் செய்ய என்ற துஆ கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. தேசங்களுக்கு பரக்கத்து கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா. இறைவா, ஷாம் சிரியா தேசத்துக்கு பரக்கத்தை செய்வாயாக, யமனுக்கு பரக்கத் செய்வாயாக என்று துஆ கேட்டிருக்கிறாங்க. நஜிது வாசிகள் இன்று இருக்கின்ற சவுதி அரேபியாவினுடைய ரியாது தேசத்தைச் சேர்ந்தவர்கள் சென்று கேட்டிருக்கிறார்கள். வஃபி நஜிதினா யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ், எங்கள் நஜிதுக்கும் நீங்கள் கேட்டவர்கள் சஹாபாக்கள், ஆனால் கேட்ட இடம் நஜிது, கேட்டவர்கள் தகுதியானவர்கள், நஜிது தகுதியற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுனாக ஸலாஸில் வல் ஃபிதன் வ யக்ருஜு மின்ஹா கர்னு ஷைத்தான். குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் அங்கு உருவாகும். ஷைத்தானின் கொம்பும் உங்கள் தேசத்தில் தான் வெளியாகும். பரக்கத்துக்கு துஆ செய்யல. இந்த ஹதீஸை ஏன் இப்ப நம்ம சொல்றோம்னு நீங்க நினைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக என்று மாதத்துக்கு மட்டுமல்ல, நிலங்கள், இடங்கள், பொருள்கள், அளவுகோல்கள், உணவு, ஆரோக்கியம் எல்லாத்திலுமே பரக்கத்துக்கு மதீனாவுக்கு துஆ செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இதுல நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்மளுக்கு ஸ்ரீலங்காக்கு அல்லது கின்தோட்டைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச ஒரு ஹதீஸையாவது கண்டிருக்கிறோமா? இல்லதானே. ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதிநிதிகளாக இந்த மண்ணையும் இந்த மனிதர்களையும் வாழ வைக்க வந்த பெரியார்கள் இருக்கிறார்களே, மனச்சாட்சிப்படி சொல்லுங்க, இந்த மண்ணுக்கு பரக்கத்துக்கு துஆ செய்யலையா? நமக்கு துஆ செய்யலையா? நாம நன்றியோடு நடக்கிறோமா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா வரல, ஆனா அவர்களுடைய பிரதிநிதிகள், அவர்களை சுமந்தவர்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை பேணத் தவறிக் கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுக்கும் ஷஅபானுக்கும் பரக்கத்தை செய்தார்கள். இந்த ஃபத்வா பிரசங்கத்துக்கான நாள் நீண்ட நேரம் பேச முடியாது என்பதற்காக சொட்டு சொட்டாக உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லிச் செல்கிறேன். ரஜபிலும் ஷஅபானிலும் எதற்காக பரக்கத்? பரக்கத் என்பது ஒரு மனிதனுடைய செல்வத்திலும் ஆயுளிலும் இந்த ரஜபு ஷஅபானிலே இருக்க வேண்டும். இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் உங்களுக்கு அல்லாஹு தஆலா, நமக்கு அல்லாஹு தஆலா செல்வத்துல ரஜபுல பரக்கத்தை செஞ்சா, ஷஅபான்ல பரக்கத்தை செஞ்சா, அப்பதானே ரமலான்ல அள்ளி கொடுக்கலாம், சம்பாதிக்கணும். ரஜபுல ஷஅபான்ல அல்லாஹ்வோட பரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அள்ளி கொடுக்க வேண்டும். ரமலான்ல, ரமலான் தர்மத்தின் மாதம், அள்ளி கொடுக்கிறதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேண்டும், அதிலே பரக்கத்து வேண்டும், பொலிவு வேண்டும், நிறைவான செல்வம். ரஜபிலும் ஷஅபான்லையும் நிறைய சம்பாதிங்க. பொய் சொல்லாதீங்க, களவெடுக்காதீங்க, ஏமாத்தாதீங்க, எத்தனை கோடியும் சம்பாதிங்க. அல்லாஹ்வை மறந்துடாதீங்க, ரசூலை மறந்துடாதீங்க. அவ்வளவுதான். அது அம்பட்டும் உங்களுக்கானதல்ல, நீங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்ற இந்த மார்க்கத்திலே நம்மிடம் இருக்கின்ற கோடிகளும் லட்சங்களும் நமக்கு சொந்தமானதா? அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் கேட்டு வருவானா? இன்றைக்கு எனக்கு இல்ல தாண்டு கேட்டு வருவானா? இல்ல. ஏழை எளிய மக்களை அல்லாஹ் முன்னே தோற்று வைப்பான், நம் அயலவர்களில் வாழ வைப்பான், நம் குடும்பத்திலே வசதியற்றவர்களை வைத்திருப்பான். அவங்களுக்கு நாம் அள்ளி கொடுக்கணும். என்ன நம்மள்கிட்ட செல்வம் இருக்குதுண்டா அந்த பரக்கத்தை ரஜபிலும் ஷஅபான்ல அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். ரமலான்ல நீங்க நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வது, இதர தர்மங்களை செய்வது, அத்தனைக்கும் செல்வத்தில் பரக்கத் அவசியம். சரி, இரண்டாவது உடல்ல பரக்கத் அவசியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான், நோய் இல்லாமல் இருந்தால்தான், திடமாக இருந்தால்தான்
ரமலான் 30 நோன்புகளை நம்மால் நோக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ மனுஷன் தப்பில்ல நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. இளமை காலத்துல சரியா நோம்ப பேண கூட இல்ல. சில மக்கள் பேணி இருக்கிறாங்க. இப்ப வயோதிபம், தீராத நோய், நோன்பு பிடிக்கலாம். நோன்பு பிடிக்க இல்லாத வயசாளியில் இருக்கிறமா இல்லையா? நடக்கலாம், பேசலாம், நல்ல காரியங்கள்ல கலக்கலாம். ஆனா நோன்பு பிடிக்க முடியாது. டாக்டர் இத்தனை மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை நீ என்னமா சாப்பிட்டாகணும், இல்லாட்டி உனக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் உன்னை கொண்டு போட்டுரும். 2 பயங்காட்டான். அல்லாவை நம்புறதா டாக்டரை நம்புறதா? பாக்குறதுக்கு பொடி வெளியில பில்டப்பா இருக்கும். ஆனா அமல் செய்வதை இரவைக்கு நின்று வணங்கலாம். உடல் பலகீனம் அடைந்து விட்டது. தொழுகை நின்று தொழ முடியாது, உட்கார்ந்து தொழ வேண்டிய நிலைமைக்கு நம்முடைய உடல் பலகீனம் அடைந்திருக்கிறது. அது இயற்கை அல்லாஹ் தஆலா தாரதை தவிர்க்க முடியாது. தந்துட்டான், என்ன செய்ய? இயலாத மனுஷன் உட்கார்ந்தாவது தொழுகிறானே. 7 மாதம் எத்தனை பேரு தராவிக்கே வராம சுத்தி தெரியறான். ரமலான்ல 7 மாதம் எத்தனை பேர் நோம்பு பிடிக்காம தெரியறான். அப்ப நாம இப்ப ஆரோக்கியமா இருக்கிற நம்ம அல்லாஹ் கிட்ட செல்வத்தில மட்டுமல்ல ஆரோக்கியத்திலையும் எங்களுக்கு பரக்கத்தா. ஏனென்றா அடைய போறது ரமலான். அதுல நோன்பு நோக்க வேணும், இரவு கண் விழிக்க வேணும், நின்று வணங்க வேணும். அதுக்கு என் உடலில் ஆரோக்கியம் வேண்டும். அப்ப மனுஷன் செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் கிட்ட பரக்கத்தை கேட்கிறான். ரஜப் மாசம் வந்தா சரி. ஷாபான் எப்படிப்பட்ட மாசம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற ஆயத்துக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்திருக்கின்ற பல ஹதீதுகளுக்கு விளக்க உரையாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு வருடத்திற்கான நம்முடைய விதி மாற்றம் ஏற்படுவது ஷஅபானுடைய பிறை 15 நிஸ்பு ஷஅபான் பராஅத்துடைய இரவு. 45 நாளைக்கு ரஜபு தலைப்புறையிலிருந்து பராஅத் அன்னைக்கு 45 நாள் இருக்குது. 44 நாளும் ஒருத்தன் பேசாம இருந்து போட்டு எந்த தயாரும் இல்லாம பராஅத் அன்னைக்கு மட்டும் வெள்ள தேட்டு சாரத்தை உடுத்து தொப்பியை போட்டு அத்தரை பூசி, யா அல்லாஹ் பட்டோடை மாற்றப்படுகிற ஷஅபானாகிய இந்த நாளிலே ஏந்த பட்டோடைய மாத்தி முத்தகீன்கள்ல என்ன சேர்த்துடு. இவர் 40 நாள் ரஜபு தலைப்புறையிலிருந்து 40 நாள் கிழிச்சிருக்கிறாரு. இவர பட்டோடைய இவருக்கு கரெக்டா மாத்தி கொடுக்கணுமாம் அல்லாஹ். ஏந்த ரிசுக்குல விஸ்தீர்ணத்தை தருவாயாக. அடுத்த துவா. இதுவரைக்கும் கொடுத்ததுல இவர் அள்ளி கொடுத்து ஊர் மக்கள் எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளுக்கும் அக்கௌண்ட்லையும் தள்ளிய வச்சுட்டு, பேங்க்ல தள்ளிய போட்டு வச்சுட்டு, அக்கௌண்ட்ல தள்ளிய வச்சுட்டு, வீட்டுக்கு சொத்தெல்லாம் வச்சுட்டு இவர் ரிசுக்குல தான் இன்னும் விஸ்தீர்ணத்தை கேட்கிறாரு பராத்துல. ஏண்ட ஆயுளை நீளமாக்குவாயாக. இதுவரைக்கும் நீளமாக்கி தம்பி நீங்க கிழிச்சது என்னத்தை? சுபோக்கு பள்ளிக்கு இல்ல, ஜும்மாவுக்கு கூட இல்ல, தராவிக்கு இல்ல, நோம்பு பிடிக்கிறல்ல, சதக்கா சக்காத்து இல்ல, சரியா கரெக்டா கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்கல. இவருக்கு இன்னும் ரப்பரை நீட்டுற மாதிரி இவர் ஆயுளை நீளமாக்கட்டுமா? இவர் ஆயுளை நீளமாக்கட்டுமா? துவா பராத். அன்னைக்கு விடிஞ்சா முடிஞ்சு, அன்னைக்கு விடிஞ்சா முடிஞ்சு. இவர தௌபாவும் கேன்சல் ஆகி பராத் அடுத்த முறை பராத் வரணும், அடுத்த தௌபா. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜப் இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கின்ற சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ரஜப் மாதத்தில ஒரு மிஅராஜுடைய இரவை எங்களுக்கு பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறார். பாருங்க, தொடர பாருங்க. அடுத்தது ஷஅபான். ஷஅபான்ல 15ல பராஅத்துடைய இரவை தந்திருக்கிறான். எங்களோட விதி மாற்றம் செய்யப்படுகிற நாள். பரக்கத்தான மாசமா இல்லையா? ரஜபு மிஅராஜ் பரக்கத்தான மாசம். ஷஅபான் பரக்கத்தான மாசம், பராஅத் இருக்குது. அடுத்தது ரமலான், லைலத்துல் கத்ர் இருக்கிற மாசம். அப்ப இந்த 3 மாசத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தான இரவு எங்களுக்கு வச்சிருக்கிறான். மிஅராஜ் இரவு ரஜப், பராஅத் இரவு ஷஅபான், லைலத்துல் கத்ர் ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அழகா கேக்குறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான். ரஜபுல பரக்கத் செய், ஷஅபான்ல பரக்கத் செய், வ பல்லிக்னா ரமலான். ரமலான அடைய செய். நீங்க எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள், உலமாக்களிடம் கேட்டிருப்பீர்கள். இப்ப நாம ரமலான எங்களுக்கு தந்துடு என்று கேட்க இல்லாட்டி அல்லாஹ் தரமாட்டானா? நம்ம கேட்க இல்லாட்டி ரஜபுக்கு பிறகு ஷஅபான், ஷஅபானுக்கு பிறகு ஷவ்வால் மாசமா வரும். ரமலான் ஷூர் வரும் தானே? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க என்னது? வ பல்லிக்னா ரமலான். ரமலான தா யா அல்லாஹ். ஏன் கேட்டார்கள் என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஷஅபான்
விதி மாற்றம் செய்யப்படுகிற மாசம். ஷாபான் விதி மாற்றம் செய்யப்படுகிற மாசம். ஒருவேளை எதிர்வருகிற ஷாபான்ல பராத்துடைய இரவுல நம்மள யாருக்காவது அல்லாஹ் மரணத்தை விதிச்சுட்டான் என்றா ரமலான் கிடைக்குமா? கிடைக்குமா? ரஜபடியோ ஷாபான்லயோ நம்மள யாராவது மௌத்தா போயிட்டு வைங்க, மௌத்தாக மாட்டோம் உத்தரவாதம் உள்ள யாரும் இருக்கிறீங்களா? ஜும்மால இருக்கிறீங்களா? யாரும் இருக்கிறீங்களா? நான் இல்ல பாப்பா, நீங்க இருந்தா உங்களுக்கு சரி. அப்படி இல்லை. நாம் ஒருவேளை இந்த ரஜபலையும் ஷாபான்லையும் மரணத்தை நம்மில் யாராவது சந்திக்க நேர்ந்தால், அல்லது ஷாபான்ல பராத்தில் நம்மட பட்டோலை மரணத்துக்கு மாற்றப்பட்டு விட்டால், இரணம் முடிஞ்சு மரணத்துக்கு மாற்றப்பட்டுட்டு என்று சொல்லி சொன்னா ரமலான் தலைப்பிறைக்கு முன்னாடி நாம அவுட். எப்படி ரமலான் வரும்? அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாசத்துக்கு முன்னாடியே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், ரஜபு ஷஅபான்ல இறைவா எங்களுக்கு பரக்கத்தை செஞ்சு ரமலான அடைகிற பாக்கியத்தை தா. ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, ரமலான்ல முதல் 10ல மௌத்தாகின ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறான். ரமலானுக்கு முந்தி மௌத்தானாக்கள் இருக்கிறான். ரமலான் 2ஆம் 10 இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு அந்த லைலத்துல் கத்ர் அடையாம வஃபாத்தாகினா 1000 மாதங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து சுமார் 84 வருஷங்கள் நன்மைகள் செய்த பாக்கியத்தை அந்த நாள்ல மிஸ் பண்றோமா இல்லையா? அப்ப என்ன கேட்கணும்? அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், ரமலான அடைகிற பாக்கியத்தை தா. அதுல லைலத்துல் கத்ர் தா. வேணுமான லைலத்துல் கத்ர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ விரும்பினா எடுத்துக்கோ. அடுத்த வருஷம் ரமலானுக்கு 100 வருஷம் இருக்குது. அப்படி நீண்ட காலம் வாழணும்ன்றது ஆசை இல்ல. ஆசை இல்ல. நீண்ட காலம் வாழணும்ங்கிறது ஆசையா இல்ல. என்ன துவா கேட்கிறோம்? அல்லாஹும்ம தவ்வில் ஹயாத்தனா வ அஅமாரனா பில் அஅமாலி ஸாலிஹாத். சாலிஹான அமல்களோடு வாழ முடியும் என்றால் என்ன வாயிலை நிலமாக்கு, இந்த ஹயாத்தை நிலமாக்கு. சும்மா டம்மி பீஸா வாழ்றா ஆயுளிலிருந்து வேலை இல்லை. ஆகிற ஜமான்ல எது கிடைக்கிறோம். எனவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், ரஜபு ஷஅபான்ல பரக்கத்தை செய்வாயாக, ரமலானை அடைய வைப்பாயாக என்று ஏன் துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள் என்பதற்கு உங்களுக்கு அர்த்தம் புரிந்திருக்கும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அனைவரும் இந்த ரஜபு ஷஅபான்ல அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறதோட அதற்கு தகுதியானவர்களாக, தயாரானவர்களாக இன்று நாம் எம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருவார்கள். சொர்க்கத்திலே இன்ன ஃபில் ஜன்னதி நஹரன் யுகாலு லஹு ரஜப், சொர்க்கத்திலே ஒரு நதி இருக்கிறது. அந்த நதிக்கு ரஜப் என்று பெயர் சொல்லப்படும். அந்த சொர்க்கத்தில் ஒரு நதிக்கு ரஜப் என்று பெயர் சொல்லப்படும். மாஉஹு அஷத்து பயாவா, வெண்மையில் மிக கடும் வெண்மையான நதி அந்த நதி. மினல் லபன், பாலை விட, வ அஹ்லா மினல் அஸல், தேனை விட மதுரமான இனிமையானது அந்த நதி. மன் சாம யௌமன் மின் ரஜப், ரஜப் மாதத்துல நஃபிலான நோன்புகளை விரும்பி யாரு நோக்கிறார்களோ அவர்களுக்கு ஸகாஹுல்லாஹு மின் ஸாலிக நஹர், அந்த நதியிலிருந்து அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நீர் புகட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு இந்த ரஜப் மாதத்தை பற்றி சொல்லித் தருகிறார்கள். யாராவது ரஜப் மாசத்தில் ஒரு நாள் நோன்பு நோற்றால் ஒரு மாதம் நோன்பு நோற்ற பலனை அவன் அடைவான். வமன் சாம மின்ஹு ஸபஅத அய்யாமின், 7 நாட்கள் யார் ரஜபிலே நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு 7 நரகத்தின் வாசல்களும் மூடப்படும். யார் 8 நாட்கள் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். யார் 10 நாட்கள் இந்த ரஜபு மாதத்திலே நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய சகல விதமான பாவங்களும் அழிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு அதற்கு பகரமாக அவர்களுக்கு நன்மைகளால் நிரப்பப்படும் என்கின்ற மற்றும் ஒரு ஹதீஸையும் இந்த ரஜப் மாதத்தை பற்றி அறிஞர்கள் எங்களுக்கு தொகுத்து தருகிறார்கள். ஆக ரஜப் மாதத்தினுடைய பெருமதியை நீங்கள் இதற்கு மேல் உங்களுக்கு தேவை இருந்தால் இதர பயான்களில் உலமாக்கள் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த மாதம் இந்திய தேசத்திலே 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திற்கு எடுத்து சாதனை படைத்த குதுபுல் ஹிந்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தர்பாருக்கு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் மகனே,
இந்திய தேசத்துக்கு சென்று இஸ்லாத்தை எடுத்து கூறுங்கள் என்கின்ற ஆசீர்வாதத்தோடு இந்திய தேசத்துக்கு வந்து இஸ்லாத்தை பரப்பி 90 லட்சம் மக்களை ஒரே தரத்தில் இஸ்லாத்தில் எடுத்த குதுபுல் ஹிந்த் காஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இந்த ரஜபிலே நினைவூட்டப்படுகிற மாதமாக இருக்கிறது. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த 2 பெரியார்கள் குதுபுனா இன்றைக்கு 215 வருடங்களுக்கு முன்னர் இந்த மண்ணிலே மார்க்கத்துக்காய் தன்னை வாழ்ந்து உயிர் நீத்த குதுபுனா ரஜபுல் காதிரி கோத்தாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அந்த வம்சம் கோட்டாருக்கு சென்று பாருங்கள். கோட்டார் தரீக்கத்திலே வருகின்ற மஷாயிஹ்மார்கள் அவங்களோட நாவால எந்த பதுவாக்களையும் நீங்க பெற்றுக் கொள்ளாதீங்க. ஏண்டா கோட்டாறு தரீக்கத்தில் வரக்கூடிய ஷேகுமார்களுடைய வளர்க்கக்கூடிய ஆட்டுடைய நாக்கிலும் நஞ்சு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கோட்டார்ல நஞ்சண்டா ஆட்டுல நஞ்சு அர்த்தமா இல்ல. அவங்களோட வாயால ஒரு வார்த்தை கேட்டமெண்டா பதுவாவை சம்பாதிச்சமெண்டா அது நம்மளுக்கு தாங்க முடியாது. நிச்சயம் அது சோதனைக்குள்ளானதாக இருக்கும். உடனே பலிக்கக்கூடியது பரந்த வழிமார்கள். இந்த மண்ணில் இருந்து கொண்டே அவர்கள் அற்புதத்தின் மூலமாக பல இடங்களுக்கு இந்தியாவுக்கு சென்று கூட பாஸ்போர்ட் டிக்கெட்டு விமானம் அதெல்லாம் இல்லை. அது அபுதால்களுடைய ஹாலாத். அபுதால்களை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லாம் என்ன விட அதிகமா ஷேகுமார்கள் பெரியார்களுடைய மடிகளில் தவழ்ந்தவர்கள். நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கு இருக்கிற அதிகமான 99% ஆட்களுக்கு ஷேகுமார்கள் தான் பேரை வச்சிருப்பாங்க. அவுளியாக்கள் தான் பேரை வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் நீங்க வரக்கத்தான ஆட்கள். இந்த மண்ணுக்கு ஆத்மீக சேவை செய்து ஜம் ஹூத்து வேணுமா தம் ஹூத்து வேணுமா எத்தனையோ ஞான பேழைகளை தந்த பெரியார்கள் அந்த கோட்டார் தரீக்கத்திலே உள்ளவர்கள். இன்னும் பக்கத்தில் இருக்கிறாங்க கழுவள்ளையில ரஜபுல் காதிரி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய மாதமாக இந்த மாதமும் அவங்களோட பேரும் உண்டு. ஒரே நேரத்தில் பல இடங்களிலே ஒரே நேரத்திலே காட்சியளித்த அபுதால்கள் என்கின்ற இறைநேச செல்வர்கள் பட்டியலிலே வாழ்ந்த பெரியார்கள். அவர்களுடைய அருள் பரக்கத்தை இந்த மாதத்திலே நீங்கள் தேடிச் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள். தேடிச் சென்று பெறுங்கள். அது காலடிய வாரது பரக்கத், அது வேற விஷயம். அடுத்ததாக அல்லாமத்துல் அரூர் கீழக்கரையிலிருந்து அதிகமாக கிழக்கு மாகாணத்துக்கும் தென் மாகாணத்துக்கும் இதிலே நிறைய உடன்பாடுகள் ஒற்றுமை இருக்கிறது. கீழக்கரையிலிருந்து வந்து இஸ்லாத்தை போதித்த பெரியார்கள் அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்புல் பே ஆலிம் சாஹிப் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அருள்மிகு பரக்கத்தை பொதிந்த ஊர் இந்த ஊர். அவர்களுடைய மாதம் இது. அவர்கள் இந்த நாட்டிலே இந்தியாவிலே எங்களுக்காக மார்க்கத்தை முழுமைப்படுத்தி ஒரு காலத்திலே வீடுகளுக்குள் உலமாக்கள் இருக்கவில்லை. அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் பே ஆலிம் சாஹிப் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய ஃபத்ஹுத் தய்யான் மகானி போன்ற கிரந்தங்கள் இருந்தது. நாங்கள் எல்லாம் அரபு கல்லூரியில் ஓதுகிற காலத்துல எங்களுக்கு மகானி ஃபத்ஹுத் தய்யான் அரபு தமிழ்ல பாட சிலபஸ். இப்ப மதரசாக்கள் பாட சிலபஸ்ல இல்லது. இப்ப உள்ள உலமாக்கள் மகானியோடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஓதல்ல, முழுமையா வாசிக்கல. ஃபத்ஹுத் தய்யான் தெரியா, அரபு தமிழ கிட்டவும் போறல. ஆனால் இந்த இலங்கையில் வாழுகிற முஸ்லிம்கள் 2 வகையாக இருந்தார்கள். வடகிழக்கில் வாழுகிற முஸ்லிம்கள் தமிழ் மொழியாக, வெளியிலே தென்மாகாண மேன்மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் சிங்கள மொழியிலே கூடுதல் ஈடுபாடுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலே மொழி கலாச்சாரம் எல்லாமே முஸ்லிம்களுக்கு ஒன்று தமிழ் இல்லாடி சிங்களம். அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்புல் பே ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் முஸ்லிம்களுக்கு அரபு தமிழை இந்த மண்ணிலே மொழியாக்கி, முஸ்லிம்கள் தமிழர்கள் அல்ல, மொழியால் சிங்களவர்களும் அல்ல, அரபு தமிழ் என்கின்ற மொழிக்கு சொந்தமானவர்களாக எங்களை ஆக்கினார்கள். பேச்சு வழக்குல பாருங்க, நாம பேசக்கிட்ட ஒரு ஆளை கண்டா ஹபீப் சோமாக்கிங்களான்னு கேட்போம். ஹபீப்ண்டா அரபு சொல். ஆபியத்தா இருக்கிறீங்களா, ஆபியத் அரபு சொல். இவர்கள் தான் எனக்கு ஷக்கா இருக்குன்னு சொல்லுவோம். ஷக்குண்டா அரபு சொல், சந்தேகம். இப்படி நம்மளோட வழக்கத்துல மஜ்லிஸ் அரபு சொல், எத்தனையோ அரபு சொல் நம்மளோட புழக்கத்தில் இருக்கு. இப்ப நாம தான் என்ன செய்யறோம்டா அதை இங்கிலீஷுக்கு மாத்தி இப்ப மஜ்லிஸா ஃபங்க்ஷனுங்கிறோம். நம்ம அரபையும் மறந்து அரபு தமிழையும் மறந்து பாராளுமன்றத்திலே ஒரு கட்டத்திலே இலங்கை முஸ்லிம்களும் தமிழர்கள் தான் என்று பேசப்பட்ட பொழுது மறைந்த அமைச்சர் ராசிக் பரீத் அல்லாஹ் அவருடைய மன்னரையை ஒளிமயமாக்கட்டும், அவர் அடித்து பேசினார். இலங்கை முஸ்லிம்கள் தமிழர்கள் அல்ல, அரபு தமிழர்கள் என்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். ஆனால் இன்று நவநாகரீகத்திற்கு கட்டுப்பட்டு அரபையும் மறந்து அரபு தமிழையும் மறந்து பெரியார்கள் அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் பே ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் எங்களுக்கு தந்த தனியான கட்ஸ்,
அந்த தனித்துவம், உரிமை, நம்முடைய அடையாளத்தை எல்லாம் விட்டுவிட்டு பொதுமக்கள் மட்டுமில்ல, உலமாக்களுக்கு இப்ப அரபு தமிழ்லையும் செய்யற வெக்கம். உலமாக்களும் இங்கிலீஷுக்கு விருப்பப்பட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட பெரியார்கள் ஒவ்வொரு வீட்டிலும், ஏன் இலங்கையில் முதலாக உலமாக்களுக்கான அரபு கல்லூரியை வெளிகமகத்திலே நிறுவி எங்களுக்கு இந்த சேவையாற்றிய முதல் உத்தம புருஷர் யார்? அல்லாமத்துல் அரூஸ் இமாம் மாப்புள்ளி லெப்ரி ஆலிம் சாஹிப் கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ். எனவே இந்த மாதம் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டியது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லுகிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹு தஆலா நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் உங்களை தண்டிக்க தயாராக இருக்கிறான். சுருக்கம், நன்றி மறந்தவர்களாக இருந்தால் உங்களை தண்டிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சூரத் இப்ராஹீமிலே, وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ. ரெண்டு வசனம் இந்த ஜும்மாக்கு கூட தான் சொல்லலாம். ரெண்டு வசனம். ஒன்று என்ன? நீங்கள் நன்றி மறந்தால் உங்களை தண்டிக்க தயாராக இருக்கிறான். நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு இன்னும் நிறைய தாரத்துக்கு இருக்கான். எனவே இந்த பெரியார்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா தந்த மாணிக்க கல்லுக்கு நன்றி செலுத்துகிறோம், கடல் வளத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், விவசாயத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், உணவுக்கு நன்றி செலுத்துகிறோம், மாளிகைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் எங்களை தீன் மார்க்கத்தில் நிலைக்க தலைக்க ஒத்துழைத்த இமாம்கள், அறிஞர்கள், ஷேகுமார்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம தவறிடும். அதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோட்டை தரிக்கிற ஷேகுமார்கள், அல்லாமத்துல் அரூஸ் மாப்புள்ளி லெப்ரி ஆலிம் சாஹிப் கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் நாயகம் ஆண்டவர்கள் ரெண்டு பேரும் வம்சம் இத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு வந்துட்டு, இந்த ஊரோட தொடர்பாய்கள் இத்த வரைக்கும் அந்த வம்சத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? இறுதியாக ஒரு நீதமான இமாம் வருவார், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம். யார பரம்பரையில வருவாங்க தெரியுமா? ஏந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வம்சத்துல தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்ப கியாமத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம் தொடரும். அதுபோல ஷேகுமார்கள்ல கோட்டா தரீகத்தா இருக்கட்டும், அரூசியத்துல் காதிரியா, அல்லாமத்துல் அரூஸ் மாப்புள்ளி லெப்ரி ஆலிம் சாஹிப் நாயகம் கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவர்களா இருக்கட்டும், ரெண்டு வம்சமும் இத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான். நம்மளோட ஹயாத்துல அவங்களை பார்க்க, கூட பழக, பேச, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தந்திருக்கிறான். இது தவிர எத்தனையோ தரீக்காக்கள் இருக்குது. இந்த ரெண்டு சொல்றதுக்காக மற்ற தரீக்கத்தில் உள்ள மக்கள் தப்படுத்துறாங்க. இந்த மாசம் அவங்களுடைய மாசம்ங்கிறதால அவங்களோட பேரை சொல்லி சொல்றேன். அப்படியானவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமான பரக்கத்தை இன்னும் அதிகப்படுத்த தயாராக இருக்கிறான் என்கிற வசியத்தோட நம்ம எல்லாரும் மௌத்தாகணும். நம்மளுக்கு மையவாடிதான் நம்மட கியாமத்து வரைக்குமான சொந்த வீடு வளவு. நம்மட பள்ளி வாசலுக்கு மையவாடி இட நெருக்கடி மிக நீண்ட காலம், நான் கடந்த காலங்களில் நிறைய பார்த்திருக்கிறேன். இப்ப ஒரு முயற்சி நடக்குது, முன்னுக்கு போர்டுல போடப்பட்டிருக்குது. நான் தொழுதுட்டு சொல்லணும்னு நினைச்சாலும் அதை கொத்தமா இந்த புனித நேரத்துல சொல்றேன். அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்யட்டும். உங்களோட கல்விலையும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுக்கு இடையில அதை பூரணப்படுத்தி முடிக்கிறது அல்லாஹ் தஆலா உங்களோட செல்வத்துக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும். இப்ப நீங்க இருக்கிற வீடு வாசல் சொந்தம் இல்ல, இந்த 6 அடி நிலம்தான் எல்லாருக்கும் சொந்தம். அந்த மையவாடிக்கான இட விஸ்தீர்ணத்துக்காக நிலத்தை வாங்குவதற்கு நீங்கள் தைரியமாக உங்களுடைய அன்பளிப்புகளை கொடுங்கள். நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்ல, கியாமம் வரைக்கும் உங்கள் சந்ததிக்கும் அதுதான் நிரந்தரமான மறுமை வரைக்குமான தங்குமிடம் என்பதை புரிந்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான நேரத்திலே நம் அனைவருடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வானாக. ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வானாக. ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருவானாக. மரணத்தை அல்லாஹ் தூரமாக்கி ஆயுளை நீளமாக்கி நல்ல அமல்களையும் சிறந்த தான தர்மங்களையும் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்கள் யாரெல்லாம் நோயாளிகளாய் இருக்கிறோமோ எங்கள் நோய்களை குணப்படுத்தி எதிர்வருகிற ரமலானை பரிபூரணமாய் உனக்கு சொந்தமான அமல்கள் மூலம் ஹயாத்தாக்குகிற பாக்கியத்தை தருவாயாக. உத்தம பெரியார்கள் மஷாயிஹ்மார்களுடைய வருகையால் பரக்கத்து செய்யப்பட்ட, குறிப்பாக இந்த தென் மாகாணத்திலே காலி மண்ணிலே, குறிப்பாக இந்த கிந்தோட்டை மண்ணிலே யா அல்லாஹ் எல்லோருடைய கல்விலும் ஈமானிய பிரகாசத்தை விதைப்பாயாக, ஒளிரச் செய்வாயாக, செல்வத்திலே பரக்கச் செய்வாயாக, உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத்தை செய்வாயாக, நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நிறைந்த செல்வத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மக்கள் அனைவருக்கும் உன்னுடைய நிறைவான பரக்கத்தை கொடுத்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.